வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் பாம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன். 2 கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்துட்டு உள்ளன நல்லா சுற்ற வேண்டியதான். ரொம்ப டைட்டாகவும் சுற்றிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் சுற்றிடக்கூடாது. செகண்ட் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மெத்தட், அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மெத்தட் செய்யும்போது பாம் வந்து ரொம்பவே அழகாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாம் செஞ்சதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணுவோம் இல்லையா, அது வந்துட்டு இந்த மெத்தடில் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாகும். ட்ரிம் பண்ண வேண்டியது அதிகமாக செய்ய வேணாம், லைட்டாக செஞ்சாலே போதும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும் கேப் இல்லாமல். உங்களுக்கு வந்து நல்லா பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா இந்த கார்ட்போர்டோட சைஸை வந்து அதிகம் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற சைஸில் நம்ம செய்யும்போது கொஞ்சம் மீடியமாக தான் வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வந்துட்டு நம்ம செஞ்சது கலையாமல் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு உள்ளன் நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 கார்ட்போர்டையும் நம்ம எடுக்கும்போது நமக்கு சூப்பரான பாம் வந்து கிடச்சிரும். இதில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரிம் பண்ண வேண்டியது அதிகமாக செய்ய வேண்டியதில்லை, லைட்டாக செஞ்சாலே போதும். இப்போது செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய போகிறோம். நான் வந்துட்டு 3 விரலில் இந்த மாதிரி உள்ளன நல்லா சுற்றிட்டேன். இதில் வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸில் தான் நமக்கு பாம் கிடைக்கும். அதான் அந்த கார்ட்போர்டில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ரோல் பண்ணிடணும் இல்லையா, அதை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டு விட்டுட்டேன். அதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த உள்ளன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சிங்கிளாக இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ட்ரிம் பண்ணுறது கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு மெத்தடை கம்பேர் பண்ணும்போது. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். லைட்டாக தான் நான் வந்து ட்ரிம் பண்ணியிருந்தேன். நம்ம ஃபுல்லாக ட்ரிம் பண்ணோன்னா ரொம்பவே சின்ன சைஸில் தான் நமக்கு வந்து பாம் கிடைக்கும். இந்த ஃபிங்கர் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, ஃபிங்கரில் நம்ம சுற்றும்போது. ஸோ இந்த 2 டைப்புமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்துட்டு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி செய்கிறது தான். பாருங்கள், 2 பாம் கம்பேர் பண்ணும்போது அந்த பாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.